ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக ட்ரிப் போகலான்னு ஒரு 6 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஸ் பிடிச்சா காலையில் கும்பலிக்கு போயிடலாம். இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடலாம். பஸ் ஏறினா நைட்டிங் வந்துடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். ஃபஸ்ட்டு நாள் வந்து 12 o'clock நைட்டு தான் பஸ் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து 12 o'clockே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். பட் வந்து பஸ் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 o'clock வந்துச்சு. நாங்கள் எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டோம். எல்லாம் ஸ்லீப்பிங் மூடில் இருந்ததுனால அந்தளவுக்கு வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ 2 o'clockன்றதுனால மிட் நைட்ன்றதுனால எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா தூங்கிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மார்னிங் விடிஞ்சிருச்சு. பஸ் வந்து எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்பூர் தர்கா கிட்ட தான் போயிட்டுருக்கு. இந்த தர்காவோட ஃபேமஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சி ஏதாவது வேண்டுனீங்கனாலும் உங்கள் கை ரெண்டுத்தையும் தூரமாக வச்சு வேண்டணும். அப்படி நீங்கள் வேண்டும் போது அது இப்போ நீங்கள் வேண்டுற ஒன்று நடக்கும்னா அந்த கை ரெண்டும் தானாகவே சேரும். அதுதான் இந்த தர்காவோட ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்காவில் மயில் இருக்கும். நிறைய மயிலுங்களாம் நாங்கள் பார்த்தோம். இந்த தர்காவில் ஃபோன் உள்ள அலவுட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தர்காவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வரும்போதும் போகும்போதும் நான்வெஜ் 3 daysக்கு சாப்பிடாமல் இருக்கணும். போயிட்டதுக்கப்புறமும் 3 days நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும். அங்கே ஃபஸ்ட்டு டிவோஷனலாக ஆரம்பித்து எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேமுக்கு தான் போனோம். மேட்டூர் டேமில் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை நாங்கள் போகும்போது. ஆனால் நாங்கள் போகும்போது எங்கள் ஊரில் மழைலாம் பயங்கரமாக பெஞ்சுது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம், ரெய்னி சீசனாக இருக்குமோ அப்படின்ட்டு. பார்த்தா தண்ணியே இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி இது வேலை ஆகாதுன்னு நாங்கள் பார்க்குக்கு கிளம்பி போயிட்டோம். பார்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சில்ட்ரன்ஸ்லாம் நல்லாவே விளையாடிட்டு இருந்தாங்க. பாருங்கள், டேமில் சுத்தமாக தண்ணியே வரல. நல்லா அங்கங்கே செல்ஃபிஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பசங்க வந்து டேமை பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. பிகாஸ் தண்ணி வரல. எல்லோரும் குளிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். பட் வந்து தண்ணி வரலன்றதுனால எல்லாம் சேட் ஆகி சரி பார்க்குக்கு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நாங்கள் பார்க்குக்கு போயிட்டோம். எல்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பார்க்லேயே இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காலாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பாம்பு, அதுக்கப்புறம் முதல்ல இதெல்லாமே வச்சுருந்தாங்க. பெரிய பெரிய பாம்புலாம் இருந்துச்சு. பட் வந்து அங்கங்கே அந்த செல்லடை போட்டு வச்சுருந்ததுனால வீடியோ வந்து கவர் பண்ண முடியல. நிறைய 5-6 பாம்புலாம் ஒன்றா சேர்ந்து இருந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. பிகாஸ் அந்த கவர் மாதிரி ஜன்னல் மாதிரி போட்டிருக்கிறதுனால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சின்னதாக ஒரு டேம் மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு அங்கே வந்து எல்லாம் கொஞ்சம் விளையாடிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே டேமில் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் யாருமே குளிக்கலை. பிகாஸ் அந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லாவே இல்லை, கொஞ்சம் ஸ்மெல் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால யாருமே குளிக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேட்டூர் டேம்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸுக்கு தான் போனோம். டிரைவர்கிட்ட ரொம்ப நேரமாக சொல்லிகிட்டே இருந்தோம், ப்ளீஸ் அண்ணா எங்கேயாவது ஃபால்ஸ்க்காக நிறுத்துங்க அப்படின்னு. பட் திருமூர்த்தி ஃபால்ஸ் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே கூட்டிகிட்டு போகாமல் எங்களை வந்து ஆலியார் டேமுக்கு கூட்டிகிட்டு வந்தார். இங்கே தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆலியார் டேமுக்கு தான் வந்தோம். இங்கே ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. பிகாஸ் பார்க்க இடம் வந்து செம்மையாக இருந்துச்சு. பட் ஸ்டெப்ஸ் வந்து ஏறவே முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. நீங்கள் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தால் தான் இந்த அழகான வியூஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஆனால் பார்க்க செம்மையாக இருந்துச்சு. வியூஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா ஃபோட்டோ செல்ஃபிஸ் எல்லாமே எடுத்தோம். இந்த டேமில் வந்து நல்லாவே அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்க, அதுக்கப்புறம் ரீல்ஸ்லாம் பண்ண சூப்பராக இருந்துச்சு. எங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் கீழே மறுபடியும் இறங்கி கீழே போயிட்டு
ஆலியார் டேம் ஒரு வழியாக முடிச்சுட்டு மறுபடியும் அந்த டிரைவர் அண்ணா கிட்ட கேட்டோம், அண்ணா ப்ளீஸ் அண்ணா எங்கேயாவது ஃபால்ஸு கூட்டிகிட்டு போங்க குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில்ட்ரன்ஸ்லாம் ரொம்பவே ஆசைப்பட்டாங்க தண்ணியில் நல்லா விளையாடணும்னு. பட் எங்கேயுமே அலௌடு இல்லைன்றதுனால ரொம்பவே ஏமாந்து போயிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா 1 வீக் ஃபுல்லாக நீங்கள் ஃபால்ஸில் தான் இருப்பீங்க அந்த மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. சரி அவர்கிட்ட கெஞ்சி திருமூர்த்தி ஃபால்ஸ் வந்தோம். திருமூர்த்தி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து கோயில் இருக்கும். நம்ம ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் டூர் போன இடம் ஃபுல்லாகவே எங்களுக்கு கால் வலி தான் பயங்கரமாக எடுத்துச்சு. ஏன்னா ஒன்றும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்படியே ரொம்ப தூரம் நடந்து போய் எப்படா ஃபால்ஸ் வருன்ற மாதிரி ரொம்ப நடந்து போயிட்டே இருந்தோம். கால் பயங்கரமாக வலி எடுத்துக்கிச்சு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்படியோ ஒரு வழியாக ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு அங்கே நல்லா ஃபால்ஸை பார்த்தோன்னே தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நிறைய வீடியோஸு அதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தோம். இந்த ஃபால்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 5 அருவியோட தண்ணி வந்து ஒன்றா கலந்து வருமா. இதில் குளித்தா வந்து நமக்கு எல்லாமே போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இங்கேருந்து இந்த அருவியிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் கீழே வந்து சாமிக்கு ஏதோ அபிஷேகம் ஏதோ பண்ணுறாங்க, சம்திங் ஏதோ பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. இது வந்து பஞ்சலிங்க அருவின்னு கூட சொல்கிறாங்க. இங்கே வந்து குரங்கெல்லாம் வந்து நிறையவே இருந்துச்சு. எங்களோட பேக்கெல்லாம் வேறு பிடுங்கிட்டு போயிடுச்சு. ரொம்பவே வந்து பயமாக தான் இருந்துச்சு. ஒரு இடத்துலையும் நாங்கள் நடந்து போகும்போது குரங்குக்காகவே பயந்து போனோம். குளிச்சு முடிச்சுட்டு பஸ் ஏறினோடனே எல்லாம் டான்ஸை போட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு வந்தாங்க. பிகாஸ் எப்படா குளிப்போன்ற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லாவே ஜாலியாக சில்ட்ரன்ஸு பெரியவங்க எல்லோரும் ஆட்டம் போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி போட்டிங் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா போகிற வழியில் தான் இருக்குது. கேரளா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே ரசிச்சுட்டே போனோம். அதுக்கப்புறம் கொச்சி போட்டிங் வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொச்சி போட்டிங்கில் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வருன்ற மாதிரி. நாங்களும் சரி அதுக்கேற்ற மாதிரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் வந்து எங்களோட கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்கு 200 250 அப்படின்ட்டு ஏற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு 500 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் 250ன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் நாங்கள் எல்லாம் பைசா பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொச்சி போட்டிங்கில் ஏறியாச்சு. நாங்கள் வந்து இப்போ தான் போட்டில் ஏறி இருக்கோம். அந்த போட்டில் போனோடனே எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்துச்சு. பிகாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மயக்க பிடிச்சி நம்மளெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேஸும் போட்டில் இருந்தபடி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இது இந்த இடம் இது அந்த இடம்னு. அப்புறம் குழந்தைங்களுக்கு கூட நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி பாடலாம் சொல்லிட்டு இருந்தார். குழந்தைங்க கூட நல்லா பாடிட்டு இருந்தாங்க. என் பையன்லாம் செமையாக என்ஜாய் பண்ணி கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனை இந்த மாதிரிலாம் ஆக்டிவாக பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து செம்மையாக பாடிட்டு இருந்தாங்க. நான் ரெடி தான் வரவா சாங் வந்து ஃபுல்லாக பாடினாங்க மூச்சு விடாமல். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. சூப்பர்பாக குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ரசிச்சுட்டே வந்தாங்க. நாங்கள் போகிற டைம் வந்து ரொம்ப மழை வர மாதிரி தான் இருட்டிகிட்டு இருந்தது. பட் மழையே வரல. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த கொச்சி போட்டிங்கில். பிகாஸ் வந்து கீழே ஒரு போட் இருக்கும். ஒரே போட்டு தான் பட் கீழே மேலே நம்ம வீடு எப்படி இருக்கும் கீழ் செட்டப்பு மேலே மாடி அந்த மாதிரி தான் இந்த போட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து டான்ஸ் ஆடுறவங்க போய் ஆடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என் ஹஸ்பண்டு என் நாத்தனார் பசங்க எல்லோரும் கீழே வந்து நல்லா உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். டேய் ப்ளீஸ்ரா இருந்துச்சு. பட் அதெல்லாம் நான் வீடியோல கவர் பண்ணல. நாங்கள் என்னென்ன இடம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் எடுக்கலை. அங்கே வந்து கேரளா பீச் பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்ச் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஷாப்பிங் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லாம் நல்லா ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நிறைய இந்த கேரளா ஸ்பெஷலான எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து நேந்திரப்பழ சிப்ஸு அந்த மாதிரி நிறைய சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் நல்லா போட்டில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். திரும்ப போகும்போது எங்களை அந்த போட் கூட்டிகிட்டு போகல, வேறு போட் தான் கூட்டிகிட்டு போச்சு. அவங்க வந்து டைமிங் மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்துடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே வந்து அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வேறு போட்டில் போனோம். நாங்கள் போகும்போது மழை இருட்டிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் மழை வந்தால் செமையாக இருக்குமே அப்படின்ட்டு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் மழையே வரல. ஆனால் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, பிகாஸ் மழை வந்துடுச்சு. நாங்கள் கடலில் வந்து மழை வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால மழையெல்லாம் பயங்கரமாக ரசிச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. பரவாயில்லையே மழை வந்துருச்சு அப்படின்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும், கப்பல்லேருந்து தண்ணி ஊற்றுதான், மழை வந்து நல்லாவே வந்துச்சு. ஸோ நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிரைவர் அண்ணா வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் மூணாரில் ஸ்டே பண்ணிக்கோங்க, ஏதாவது ரூம் எடுத்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். எங்கள் ரூம் வந்து பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரூம்லலாம் ஸ்டே பண்ணிவிட்டு அவர் வந்து மார்னிங் கிளம்பி வந்துடுங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. மூணார் போகிற ரூட் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ரூட்லாம் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இடையில வாமிட் வர ஆரம்பிச்சிச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. பயங்கரமாக இருந்துச்சு ரூட் வந்து. அப்படியே விழுந்துருவோன்ற பயம் மாதிரி இருந்துச்சு. நான் வந்து அந்தளவுக்கு இதில் காட்டல, பட் ரோடெலாம் என்னால் எடுக்க முடியல, வண்டி போயிட்டுருக்கிறதுனால. வியூ வந்து பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வளைஞ்சு போகுது, நம்மளுக்கே வந்து பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து மூணார் போனோம். மூணாரில் என்னென்னா பஸ்ஸு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகாது. அங்கே மூணாரில் வந்து நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. நமக்கு இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸு இல்லை வெளி பஸ்ஸு காரு எதுவுமே போக அலவுட் இல்லை. அங்கே இருக்க ஜீப்ஸ் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஆளுக்கு வந்து 250 பேசி நாங்கள் எல்லோரும் வந்து அந்த காரில் வந்து ஜீப்பில் வந்து நாங்கள் போகிறதுக்கு வந்து 250 கேட்டாங்க. காலையில் போயிட்டு சாயந்தரம் வர மாதிரி தான். ஆனால் ஒரு நாள்லாம் பத்தாது மூணாருக்கு. நாங்கள் சும்மா மெயினான இடம் மட்டும் ஒரு 8 பிளேஸ் காட்டுறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் ரொம்ப மழை வந்ததுனால எங்களால் அந்தளவுக்குலாம் சுற்றி பார்க்கவே முடியல, பிகாஸ் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நாங்கள் வந்து மழை இங்கே வராது அப்படின்னு நினச்சி தான் போனோம். பட் மழை வந்ததுனால அந்தளவுக்கு என்ஜாய் பண்ண முடியல. போகிற ரூட் எல்லாமே செமையாக இருந்துச்சு. இப்போ தான் வந்து மூணார் நிறுத்திருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஜீப்லேருந்து ஏறியிருக்கோம். இது வந்து ஜீப்பில் போகிறோம், நாங்கள் பஸ்ஸில் போகல. ஜீப்பில் போகும்போது பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீப்பில் வந்து டீ கார்டன் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. டீ கார்டன்லேயே வந்து நிறைய டீ கார்டன் கூட்டிகிட்டு போனாங்க. ரிப்பிள் டீ, அதுக்கப்புறம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக டீ கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த நேமில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அங்கங்கே போகிற இடத்துல நாங்கள் டீ தூள், சாக்லேட்டு, மூணாரில் இங்கே என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தூள், சாக்லேட் தான் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் மாடுப்பட்டி டேம்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூட்டிகிட்டு போனாங்க. பட் அது ரோட்லேயும் நிறுத்திடுறாங்க, நம்ம ரோட்லேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. டேம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. மழை வந்ததுனால என்னால் அந்த அளவுக்கு வீடியோ கவர் பண்ண முடியல, பிகாஸ் ஃபோன் வந்து நனைஞ்சிருதுன்றதுனால நான் ஓரளவுக்கு தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே தான் நிறைய மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஷூட்டிங் ஸ்பாட் கூட செமையாக இருந்துச்சு. அங்கேயும் நாங்கள் செல்ஃபிஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, நாங்கள் ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் முடிச்சுட்டு போட்டிங் சொல்லிட்டு ஒரு டேமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பார்க்கும் இருந்துச்சு, போட்டிங் இருந்துச்சு. பார்த்தீங்களா மழை வந்து எந்த அளவுக்கு வந்துட்டுருக்குன்னு. பிகாஸ் எல்லாருமே கொடை வச்சு தான் போகிறாங்க. நாங்கள் வந்து கொடையெல்லாம் எடுத்துகிட்டு வரல, நாங்கள் மழை வராதுன்ற கான்செப்டில் தான் வந்தோம். ஸோ அதனால் நாங்கள் மூணார் வந்து அந்தளவுக்கு நாங்கள் சுற்றி பார்க்கல. போனோம், பட் வந்து உள்ளெல்லாம் போகல, கொடை இல்லை, மழையில் பசங்களாம் நனைஞ்சிருவாங்களோ சொல்லிட்டு. ஸோ அந்த டேமுக்கெலாம் போயிட்டு வீடியோஸு அது இதுன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து ரோஸ் கார்டன் இருந்துச்சு. ரோஸ் கார்டன் உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு ரோஸ் கார்டன் உள்ளே போனோம். ரோஸ் செடிலாம் பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இங்கே நின்றுலாம் நம்ம வீடியோஸ், ரீல்ஸ்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். இந்த ரோஸ் கார்டன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டே பார்த்தோம். இயற்கையை ரசிக்கிறதுனாலே ரொம்ப
பிடிக்கும் எனக்கு. அதனால நல்லாவே நாங்கள் ரசிச்சுட்டு வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டிரைவர் வந்து டைம் ஆகிடுச்சு இதான் லாஸ்ட் பிளேஸ்ன்னு சொன்னார். இன்னும் நிறைய பிளேஸ் கூப்பிட்டு போனார். பட் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல பிகாஸ் ரெய்னியாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த மூணார் ட்ரிப் முடிச்சுட்டு குற்றாலம் தான் வந்தோம். குற்றாலம் அருவியில் குளித்தது போல் இருக்குதா அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குற்றாலத்தில் வந்து நாங்கள் போகும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் குற்றாலம் முடிச்சுட்டு எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை பள்ளிவாசல் சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக மணலாக தான் இருந்துச்சு. ஸோ பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க தர்காலையும். ஏன்னா ஃபுல்லாக மணலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு தான் வந்து வண்டி எடுப்பேன்னு சொல்லிட்டு இருந்தார் டிரைவரு. நைட்டோட நைட்டாக உங்களை கன்னியாகுமரியில் விட்டுடுறேன், நீங்கள் கன்னியாகுமரி காலையில் சன்ரைஸு அதுக்கப்புறம் எல்லாமே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பிகாஸ் கன்னியாகுமரி வந்து நல்லா போனதே இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் கிளம்புனோம். பட் என்ன ஒரு சிக்கலாகிடுச்சுன்னா நாங்கள் கிளம்புற நேரம் தான் வந்து மோடி வந்து வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எங்களால் உள்ளெல்லாம் அலோவ் பண்ணவே இல்லை. நாங்கள் போட்டில் போகலான்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். பட் உள்ளே வந்து போட்டிங்லாம் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்தது வந்துட்டோம், அட்லீஸ்ட் சன்ரைஸாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நைட்டே பஸ் விட்டதுனால காலையில் எல்லாம் 5:30 6க்குலாம் எழுந்து குளிச்சு ரெடி ஆகி சன்ரைஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. அதில் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சன்ரைஸ்லாம் பார்த்தோம். சன்ரைஸ் பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கா ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், டிரைவர் வந்து இன்னியோட வந்து ஏதோ முடியுதுன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒன்று சொன்னார். அது இருந்தால் தான் வந்து கூட்டிகிட்டு போக முடியும், அதனால் இன்றைக்கி கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொன்னார். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருந்தோம் பிகாஸ் ராமேஸ்வரம் போகிற பிளான் இருந்துச்சு. பட் அதை வந்து கேன்சல் பண்ணி சொதப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் கன்னியாகுமரி போனேன். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. ஸோ அதனால் வந்து என் வீட்டுக்கார் வந்து சரி வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம், அட்லீஸ்ட் எங்கேயாவது கடையை நிறுத்த சொல்லி கேக் வாங்கலாம், என்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருந்தார் போல். பட் நான் வந்து யாருமே விஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சேடாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கடையில் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்து பஸ்லேயே வந்து பாட்டெலாம் போட்டு லைட்லாம் போட்டு பயங்கரமாக செட் பண்ணி ஹாப்பி பர்த்டே சாங் அந்த மாதிரிலாம் போட்டு பயங்கரமாக செட் பண்ணி கேக்லாம் கட் பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் நைட்டு நல்லா ஜாலியாகவே இருந்துச்சு. பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் பஸ்ஸில் வந்து கேக் கட் பண்ணுறேன். எல்லாருமே வந்து விஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே கேக் சாக்லேட்ஸு எல்லாமே கொடுத்து இந்த ட்ரிப் வந்து நாங்கள் முடிச்சுட்டு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் இந்த 6 days ட்ரிப்பு. பட் நிறைய இடம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஒரு சிலருக்கு உடம்பு முடியாமல் போனதுனால எங்களை அந்தளவுக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தான் வந்து சமாதானப்படுத்தினார். சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டு நல்லா ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் மக்களே இருந்துச்சு.